அந்த ஹதீஸை பார்த்து போட்டிருக்கோம், புகாரின்னு போட்டிருக்கிறோம். கீழே என்ன எழுதிருக்கோம் பின்னாடி? பெண் அந்த எந்த புத்தகம் சொன்னா அந்த தர்ஜுமா தான் எதுல இருக்கு, அதுலதான் இதுலயும் தெரிவு. பெண்கள் தாமாகவே விவாக ஒப்பந்தத்தை முறித்து விடாமல் தலைவர் முன்னிலையில் முறையிடுவது அவசியம். ஏனெனில் பெண்கள் கணவரிடமிருந்து ஊரறிய மகர் தொகை பெற்றிருப்பதாலும் அதை திரும்பவும் ஊரறிய ஒப்படைக்க வேண்டும் என்பதாலும் இந்த நிபந்தனை ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு விவரம் எழுதியிருக்கிறோம். பெண்களுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு தலாக் உரிமை இருக்கு எப்படி இருக்குங்கிறது விளக்கறமா இல்லையா? ஒரு டெக்ஸ்ட் ஒரு கருத்தை சொல்லும் போது நம்பரை மட்டும் தான் போடுவோம். இது பெண்கள் விவாகரத்து விஷயம் இதுல இருக்கிறது, சும்மா நம்பரை போட்டுருவோம். அதுக்கு விளக்கம் என்ன எழுதியிருக்கிறோம்? அதுல சொல்றோம் பெண்கள் அவங்களா செஞ்சிடக்கூடாது, இதுதான் அதுக்கு அர்த்தம். அவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கும் போது ஏன் அந்த அபுதாலிபுல இருட்டு செஞ்ச மாதிரி புகாரில் இருட்டு செஞ்ச மாதிரி எங்க புக்லையும் ஏன் ரெடி பண்றீங்க? அது ஒரு விஷயம், அதுக்கு பதில் அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து நசாயி பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றாரு. இந்த நசாயிங்கிறது ஆரம்ப காலத்துல நஜாத் பத்திரிகையில் இருக்கும் பொழுது நசாயின்னு நம்ம எழுதணுமா? ஒரு கேள்வி வாசகர் கேட்கிறார், நசாயி என்று அழைப்பு போட்டு தானே இருக்குது, நசைன்னு எழுதுறீங்க. அப்ப நம்ம அதுல பதில் சொல்லி இருக்கிறோம், நசாயி தான், எழுத்துப்படி நசாயி தான். ஆனால் நம்ம இந்த களத்துக்கு வருவதற்கு முன்னாடியே இந்த சுன்ன ஜமாஅத்து ஆலிம்கள்லாம் நசை புகாரி முஸ்லிம் 6 ஹதீஸ் மனப்பாடம் பண்ணி சொல்லி கொடுக்கும்போது புகாரி முஸ்லிம் அபுதாபி நசைன்னு சொல்லி மனப்பாடம் பண்ணி நசைங்கிற பெயரை மக்கள்கிட்ட பதிய வச்சிட்டதுனால நசாயி என்று சொன்னா வேற கிதாப் நினைச்சுக்கிடுவாங்க. அதுக்கு தான் இதை பயன்படுத்துறமே தவிர அது நசாயி தான் என்று நாங்களே சொன்னோமா இல்லையா? நாங்க சொல்லிதான் நசாயின்னு பயன்படுத்துறோம். இந்த இதுல நசாயின்னு தான் போட்டோம். விவாதம் வரும்போது கரெக்டா இருந்துக்குருவோம். இப்ப நசாயில் இருட்டு செஞ்சான்னு போட்டோம்ல, அதுல நசாயின்னு கரெக்டா இருக்கும். விவாதங்கள் அது கரெக்டா இருக்கணும். மக்கள்கிட்ட பேசும்போது என்ன செய்யணும்? அது என்ன மாதிரி பேச? இரவு தொழுகை தராவின்னு ஒரு தொழுகை இல்ல, ஆனால் தராவி தொழுகை 20 ரக்காத்தில் நாங்க பேசுவோம். ஏன் அப்படிதான் மக்கள் விளங்கி வச்சிருக்காங்க. மக்கள் விளங்கி வைத்திருக்கிற விஷயங்களை பேசும்போது இப்படி பயன்படுத்துவோம் என்று நாங்க சொன்னதுதானே. இது ஒரு நான் கேட்கிறேன், நசாயி என்பதை நசைன்னு சொல்வது மாதிரி வேணும்னே காத்து பெரியரும் 2 சமமா? நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? இது ஒரு பெரிய மேட்டரா? நீங்க தான் குர்வான்ங்கிறீங்க, குர்ஆன் ஆலிபுசெல்லாம் வாவ பிடிச்சு வரீங்க, குர்வான்ல அப்படி நான் கேட்க முடியுமா? அப்ப இதான் வாதங்கிறேன், இதெல்லாம் வாதம் கிடையாது. அடுத்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, அப்புறம் உங்களுக்கு ஹதீஸ் தெரியாத சட்டம் சொல்லாம இருக்க வேண்டியதானே? முரண்பட்டாச்சு பழையபடி. ஷாபி இமாமும் ஹதீஸ் தெரியாம இருக்கும்போது சட்டம் சொன்னாருன்னு முதல் சொல்லிவிட்டாரு. இப்ப நம்மள்ட்ட கேட்கிறாரு உங்களுக்கு ஹதீஸ் கிடைக்காது சட்டம் சொல்லாம இருக்க வேண்டியதானே? அப்ப ஷாபி இமாம் கேளுங்க, ஹதீஸ் தெரியாத சட்டம் சொல்லாம இருக்க வேண்டியவர் தெரியாம இருக்க சட்டத்தை அவர் சொன்னாரு. நம்மள்ட்ட கேட்டு அந்த கேள்வி சாப்பிட்டு கேட்கலாமா இல்லையா? அப்ப அந்த இமாம்கள் எல்லாம் ஹதீஸ் தெரியாமல் நினைஞ்சிருக்காங்க, சட்டம் சொல்லிட்டு தெரிஞ்சவன மாத்திருக்காங்க. நீங்க தெரியாம சட்டம் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் முரண் கணக்குத்தானே. இதை நாங்க அடுத்து எடுத்து வச்சுக்கிறோம். இப்ப முதல் அமர்வுல சொன்னதையும் 2வது அமர்வுல சொன்னது அடுத்தது எப்போ தேவைப்பட்ட 2 கோத்துக்குவோம், அப்போ மாட்டுக்குவீங்க. சரி வாங்க அடுத்தடுத்து இருக்கு. அப்புறம் அடுத்து என்னன்னு கேட்டா அவன் நிறைய விஷயங்கள் எடுத்து வைக்கணும். பதிலாம் ரொம்ப பதில் சொல்ற விஷயங்கள் இல்ல பாத்தீங்களா? அவ்வளவு இருக்கு. ஒரு வரியில சொல்ற அளவுக்கு தான் அவருடைய வாதங்கள்லாம் இருக்குது, ஒண்ணுமே இல்ல. அடுத்து என்ன செய்யறாங்க? இவங்க ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட